இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட தளபதி 69 மூவி பத்தின ஒரு அப்டேட் தான் சொல்லுவேன். நேத்திலிருந்தே இத பத்தி நெறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து காஸ்டிங் ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. யார் யார் இந்த படத்துல நடிக்க போறா அப்படிங்கிற மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பூஜா ஹெட்ஜ் இருக்காங்க. அண்ட் பாபி டியோல் இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்காங்க. அண்ட் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நரேன் சார் இருக்காரு. இந்த மாரி ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் தான் இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாரி நேத்தே சொல்ட்டாங்க. அண்ட் இந்த படத்த டைரக்ஷன் பண்ண போறது நம்மளோட ஹச் வினோத் தான். அப்படிங்கிற மாரி ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் நேத்துலேருந்து தொடங்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பூஜா ஈவென்ட்ஸ் கிளிக்ஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தளபதியோட லாஸ்ட் மூவி. நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட லாஸ்ட் படம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த படத்துல இருந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த படத்துல பூஜா நெறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூஜா ஹெட்ஜ் வந்து நம்ம தளபதி கூட இருக்க மாரி ஒரு போஸ்டர். அதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாபி டியோல் அண்ட் நம்மளோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிற மாரி ஒரு போஸ்டர். இந்த மாரி நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ரிவீல் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுதே தெரியுது, இந்த படம் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாத்தோட எக்ஸைட்மென்ட்டுக்கும் ஒரு தீனி போடுற மாரி ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம ஹச் வினோத் சார் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எவ்வளோ ஒரு கான்டென்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படிங்கிறது. அவரோட படத்துக்குள்ள நம்ம போனாவே, அவர் அந்த படம் வந்து நம்மள ஏமாத்தவே ஏமாத்தாது. நம்மள நமக்கு அடுத்து இந்த சொசைட்டியை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்க படத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹச் வினோத் வந்து குடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தளபதி அண்ட் ஹச் வினோத் 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப எக்ஸைட்மென்ட்டாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி மாநாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் பூஜை வந்து போட்டிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் மாநாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து பூஜை போடுறேன் அப்படிங்கிற மாரி வந்து நெறைய போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லீக் ஆகி நெறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி 69 மூவிக்கும் அதே மாரி கரெக்ட்டா இருக்கு. அண்ட் அதே பார்த்தீங்கன்னா, அவரோட கட்சியுமே வந்து கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி மேல ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அவர் கடைசி படம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ஷன்ல வந்து நான் இறங்க போறேன் அப்படிங்கிற மாரி ஐடியா சொல்லியிருந்ததுனால, ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம தளபதி நல்லா எலக்ஷன்ல நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்மளும் வந்து அவருக்கு சின்னதா ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்பயிலேருந்தே எக்ஸைட்மென்ட் ஆரம்பிச்சிருக்கு. என்ன படமா இருக்க போகுது? என்ன மெசேஜ் சொல்ல போறாங்க? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது சோசியல் டிராமாவா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கைண்டட் மூவியா? அப்படிங்கிற மாரி நமக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸைட்மென்ட்லாம் இந்த படத்துல வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ காத்திருந்து பார்ப்போம் என்ன மாரி படமா இருக்கும்னு.